வெல்கம் டு அவர் சேனல். ஸோ நம்ம ரொம்ப நாளைக்கு பிறகு இந்த வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறோம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீடியோ போட்டு. ஸோ இதில் வந்து இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃபார்மா கம்பெனியில் ஒரு 10 கம்பெனி பார்க்க போகிறோம். அதில் ஒரு நல்ல ஒரு 10 கம்பெனியாக ஏற்றம் கொடுக்கக்கூடிய 10 கம்பெனியை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கோம். அதை வந்து நம்ம உங்களுக்கு தரப்போகிறேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டாக்டர் ரெட்டிஸ் லேப். கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1355 ரூபா இப்போ இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் பார்த்தீங்கன்னா 1,13,000 கோடி கேபிட்டல் உள்ள ஒரு கம்பெனி. ஸ்டாக் பி பார்த்தீங்கன்னா 21.2 இருக்குது. புக் வேல்யூ வந்து 369 ரூபா இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா 26.5 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 21.4 இருக்குது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர்ஸ் ஸ்டேக் வந்து 26%, 27% கிட்ட இருக்குது. எஃப்ஐ ஹோல்டிங் வந்து நல்ல பெர்சன்டேஜ் ஹோல்டிங் இருக்குது. 27.52 இருக்குது. அதே மாதிரி டிஎஸ்பியும் 20.5 இருக்குது. இது பப்ளிக்கிட்ட ஒரு 24% இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100% எல்லாமே சரிசமாக வச்சுருக்காங்க. அதில் டிஐஸும் எஃப்ஐஸும் பெரும் பங்கு வந்து அவங்கக்கிட்ட இருக்குது ஸ்டாக்ஸ். ஸோ நல்ல கம்பெனி, லாங் டைமுக்கு நம்ம வாங்கி வச்சு யூஸ் பண்ணலாம். சேல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து 28,000 கோடி சேல்ஸ் இது பண்ணியிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து 5,578 கோடி. ஸோ இயர் ஆன் இயர் பார்க்கும்போது ஒரு 1,050 கோடி வந்து சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. ரிசர்வ்ஸில் வந்து கேஷ் எவ்வளோ வச்சுருக்காங்க? 30,000 கோடி கேஷ் வச்சுருக்காங்க. வெறும் டெப்ட் வந்து ஒரு 5,000 கோடி. ஸோ டெப்ட்டை விட கேஷ் ரிசர்வ் கேஷ் அவங்ககிட்ட அதிகமாக இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லாத கம்பெனியாக இருக்கும். ஸோ எல்லாமே லாங் டைமுக்கு ஹோல்ட் பண்ணலாம் கம்பெனி. அதே மாதிரி ட்ரெண்டிங்கில் ஸ்டாக் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா கடந்த 3 மாதமாக இறக்கிறதுக்கு பிறகு இந்த மாதம் வந்து ஏற்றம் கொடுத்துருக்கு ஸ்டாக்கு. அதே மாதிரி போன வாரம் ஏற்றம் கொடுத்துருக்கு. இந்த வாரம் கொஞ்சம் அப்படியே சஸ்டெயின் ஆகிருக்கு. ஸோ இது வந்து லாஸ்ட் 52 வீக் ஹையை வந்து உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டாக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மார்க்சன் ஃபார்மா. இப்போ கரண்ட் ப்ரைஸ் 290 ரூபா இருக்குது. அதனுடைய ஃபேஸ் வேல்யூ வந்து 1 ரூபா. அதே மாதிரி மார்க்கெட் கேபிட்டல் வந்து 13,151 கோடி. நல்ல ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய ஒரு கம்பெனி. அதே மாதிரி ஆர்ஓசி வந்து 20.6 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 16.5 இருக்குது ஸ்டாக்கு. இன்வெஸ்டர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 43.87 அவங்ககிட்ட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐட்ட 21.21 இருக்குது. பார்த்தீங்கன்னா லாஸ்ட் செப்டம்பர் குவார்ட்டரில் வந்து ஸ்டேக் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி டிஎஸ்ட 4.10 இருக்குது. பப்ளிக்கிட்ட 30.70 31 பாயிண்ட் கிட்ட இருக்குது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா சேல்ஸ் வந்து இயர் ஆன் இயர் சேல்ஸ் வந்து அப்படி நல்ல க்ரோத்தில் இருக்குது. ஸோ லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து 2,177 கோடி ரூபா சேல்ஸு. ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா நெட் ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா 265 கோடி 23 சேல்ஸாக இருக்குது. 2023 சேல்ஸ் வந்து 315 கோடி ரூபா. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட் பார்க்கும்போது அவங்ககிட்ட ரிசர்வ்ஸில் வந்து கேஷ் வந்து 2,230 கோடி ரூபா கேஷாக கையில் வச்சுருக்காங்க. டெப்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 200 கோடி தான். ஸோ ரிசர்வ்ஸில் கேஷ் அதிகமாக இருக்குது, டெப்ட் கம்மியாக தான் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு நல்ல கம்பெனி. ஸ்டாக்ஸ் வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிடலாம். ஸோ வீக்லி சார்ட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 வாரமாக கண்டினியூஸாக இறங்கியிருக்கு. ஸோ இப்போ வந்து டபுள் டாப் எடுத்து சப்போர்ட் எடுக்க ட்ரை பண்ணுது. மேலே வாட்ச் பண்ணுங்கள். மேலே வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அடுத்து வரும் வாரங்களில். இப்போ நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற கம்பெனி ஆர்டி ஃபார்மா லேப்ஸ்னு ஒரு கம்பெனி. இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் என்னவா இருக்குது அப்படின்னா 632 ரூபா இருக்குது. ஸோ மார்க்கெட் கேபிட்டல் வந்து ஒரு 5,730 கோடி. இது ஒரு மிட் கேப் கம்பெனியாக இருக்குது. அதே மாதிரி புக் வேல்யூ நல்லா இருக்குது, 205. ஸ்டாக்கோட பி பார்த்தீங்கன்னா 21.1 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 13.1 இருக்குது. ஆர்ஓசி வந்து 16.6 இருக்குது. ஃபேஸ் வேல்யூ 5 rupees இது. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அந்த 2023 மார்க்கெட் வந்த ஒரு புது கம்பெனியாக தான் இருக்குது. சேல்ஸ் 2024 சேல்ஸ் வந்து 1,853 கோடி ரூபா சேல்ஸ் பதிவு பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா
நல்ல growth. 217 கோடி ரூபா ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்காங்க. அதுமாதிரி கையில் ரிசர்வ் கேஷ் இருக்கா பார்க்கலாமா. ரிசர்வ் கேஷ் வந்து வச்சுருக்காங்க ஒரு 1817 கோடி ரூபாய் ரிசர்வ் கேஷாக வச்சுருக்காங்க. அதே மாதிரி இது வந்து ஒரு 400 கோடி ரூபா கிட்ட வந்து டெப்ட் இருக்குது. டெப்டோட கேஷ் கொஞ்சம் அதிகமாக தான் வச்சுருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் வளரக்கூடிய கம்பெனினால டெப்ட் கொஞ்சம் இருக்குது, அதனால் பிரச்சனை இருக்காது. அதே மாதிரி ஸோ இது வந்து ட்ரெண்டிங்கில் இருக்கா, ஸ்டாக் ட்ரெண்டிங்கில் இருக்கான்னு பார்த்துடலாம். ஸோ டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா 1 2 3 4 5 6 நாளாக கண்டினியூஸாக ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. ஸ்டாக் வீக்லி சார்ட்லேயும் லாஸ்ட் வீக் நல்ல ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கு. கேண்டலும் வந்து நல்ல பிக் கேண்டல் விழுந்திருக்கு. மந்த்லி சார்ட். ஸோ இது வந்து இப்போ அந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் இயர் ஜானில் வந்து மார்க்கெட்டுக்கு வந்த ஒரு கம்பெனி. அதே மாதிரி லாஸ்ட்டாக வந்து ஏப்ரல்லேருந்து 1 2 3 4 5 மாதம் ட்ரெண்டிங்கில் இருந்திருக்கு. இப்போ சஸ்டைன் ஆகிருக்கு. சஸ்டைன் ஆகி திரும்ப வந்து ஏற்றம் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருக்குது. லாஸ்ட் ஒரு 4 மாதமாக அப்படியே இருக்குது. இப்போ திரும்ப ஒரு ஏற்றத்துக்கான இது கொடுத்துருக்கு. இந்த ஸ்டாக்கை வந்து கவனிக்கலாம். ஒரு லாங் டைமுக்கு நல்லாயிருக்கும்னு தோணுது. ஸோ வாங்கி வச்சுருந்தீங்கன்னா ஒரு 6 மாதத்தில் ஒரு டார்கெட்டாக வந்து ஒரு 1000 ஃபிக்ஸ் பண்ணி இது பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற கம்பெனி லூபின். ஸோ இதனுடைய கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 2182 கோடி. ஃபேஸ் வேல்யூ 2 ரூபா. புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 343 ருபீஸாக இருக்குது. ஸ்டாக்கோட பி வந்து 37.9 இருக்குது. ROCE 15.7, ROE வந்து 14.1 இருக்குது. இன்வெஸ்டர்ஸ் ஒரு அவங்ககிட்ட ப்ரொமோட்டர் ஸ்டேக் வந்து ஒரு 47% இருக்குது. அதே மாதிரி எஃப்ஐஎஸ்ட ஒரு 22% கிட்ட இருக்குது. அதே மாதிரி டிஎஸ்டியும் ஒரு 25% கிட்ட இருக்குது. ஸோ பப்ளிக்கிட்ட அந்த ஸ்டாக் வந்து அதிகமாக இருந்தது, கம்மியாகிக்கிட்டே வருது. பார்த்தீங்கன்னா நல்லா கவனிச்சினா தெரியும். இப்போ ஒரு 9% கிட்ட தான் அவங்க பப்ளிக்கிட்ட ஸ்டாக் கையில் வச்சுருக்காங்க. சாரி, ஒரு 7% கிட்ட தான் ஸ்டாக் கையில் வச்சுருக்காங்க. அதனால் பப்ளிக்கில் ஸ்டாக் கையில் இல்லை, எல்லாமே அவங்க ப்ரொமோட்டர்ஸ் கிட்டையும் எஃப்ஐஎஸ் டிஎஸ்டியும் ஸ்டாக் மாறி இருக்கு. அதனால் வளரக்கூடிய கம்பெனியாக இருக்கும். ப்ராஃபிட் நல்லா செக் பண்ணால் லாஸ்ட் இயர் சேல்ஸ் வந்து 20,011 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 2,422 கோடி ரூபா ப்ராஃபிட் அவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ அது கடந்த ஒரு 2 வருஷத்தில் வந்து ஒரு 2022 மைனஸில் காமிச்சிருக்காங்க. 1,373 கோடி மைனஸில் காமிச்சிருக்காங்க. இல்லை, அதுக்கு லாஸ்ட் இயர் வந்து 716 கோடி கொடுத்தாங்க. இந்த வருஷம் காமிச்சது வந்து 2,400 ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டில் வந்து ரிசர்வ் கேஷ் இருக்கா பார்த்தோன்னா ஓகே. ரிசர்வில் ஒரு 15,000 கோடி கேஷ் 15,500 கோடி கேஷ் வச்சுருக்காங்க. டெப்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,500 கோடி தான் டெப்ட் இருக்குது. ஸோ அது வந்து பெருசாக நம்மளை பாதிக்காது ஸ்டாக்கை பொறுத்த வரைக்கும். லாங் டைம் நல்ல கம்பெனி, வாங்கி வச்சு ஹோல்ட் பண்ண. ஸ்டாக் பொறுத்தவரைக்கும் டெக்னிக்கலாக பார்க்கும்போது வீக்லி சார்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 வீக்ஸ் வந்து அப்படி சஸ்டைன் ஆகி கொஞ்சம் ஏற்றம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கு. அதே மாதிரி ஸ்டாக்கும் கொஞ்சம் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்றம் எப்படி இருக்குன்னு தெரியும். எங்கேருந்து ஏற்றம் கொடுத்துருக்கு. ஏப்ரல் 23 கண்டினியூஸாக ஏற்றம் கொடுத்துருக்கு. லாஸ்ட் ஜூலை அண்ட் ஆகஸ்ட் ஒரு பெரிய ஏற்றம் கொடுத்துருக்கு. 1,640 ரூபாலேருந்து 2,200 வரைக்கும் நம்ம ஒரு ஸ்டாக் வந்து பெரிய ஏற்றம் கொடுத்துருக்கு. கடந்த ஒரு 4 மாதமாக கடந்த ஒரு 3 மாதம் சஸ்டைனாக இருக்குது. இந்த மாதம் வந்து ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் கொடுத்து ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ ஸ்டாக்கை வந்து கவனிக்கலாம். லூபின் நல்ல ஒரு கம்பெனி ஸ்டாக் ஃபார்மா பொறுத்த வரைக்கும். அடுத்த கம்பெனி நம்ம பார்க்க போகிறது வந்து நட்கோ ஃபார்மா. ஃபார்மா கம்பெனி நல்ல கம்பெனி, ஃபேமஸான கம்பெனி கூட, நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஸ்டேக் வந்து ஒரு 50% ஸ்டேக் வச்சுருக்காங்க. அதே மாதிரி எஃப்ஐஎஸ்ல ஒரு 17% ஸ்டேக் இருக்குது. டிஎஸ்டியும் ஒரு 7% கிட்ட ஸ்டேக் இருக்குது.
பப்ளிக்கிட்ட ஒரு 26% கிட்ட ஸ்டேக் இருக்குது. ஸ்டாக்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் வந்து 1362 ரூபா இருக்குது. ஸ்டாக்கோட ஃபீஸ் வேல்யூ வந்து 2 ரூபாயா இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ பார்த்தீங்கன்னா 12.6. ஸ்டாக்கோட புக் வேல்யூ வந்து 399 ரூபா இருக்குது. ஆர்ஓசி பார்த்தீங்கன்னா ஒரு 30.1 இருக்குது. ஆர்ஓஇ வந்து 25.9 இருக்குது. ஓரளவு பரவாயில்ல. சேல்ஸ் பொறுத்த வரைக்கும் கடைசி சேல்ஸ் வந்து ஒரு 4000 கோடி ரூபா சேல்ஸ் காமிச்சிருக்காங்க. ப்ராஃபிட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அப்படியே டபுள் ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. 715 கோடி ரூபா கடந்த வருஷம் ப்ராஃபிட்டை காமிச்சாங்க. இந்த வருஷம் காமிக்கும் போது 1388 கோடி ரூபா ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து கிட்டத்தட்ட 50% ப்ராஃபிட் காமிச்சிருக்காங்க. அதனால் ஸ்டாக்கில் இந்த ப்ராஃபிட் காமிச்சது ஸ்டாக்லேயும் கண்டிப்பாக ஒரு ஏற்றம் கொடுத்துருக்கோம். நம்ம அதை இந்த டெக்னிக்கலை செக் பண்ணும்போது தெரியும், பார்க்கலாம். இப்போ அதே மாதிரி பேலன்ஸ் ஷீட்டை பொறுத்த வரைக்கும் ரிசர்வில் கேஷ் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பராக வச்சுருக்காங்க. கேஷ் ஒரு 7200 கோடி ரூபா கேஷ் வச்சுருக்காங்க. ஒரு 200 கோடி தான் டெப்ட் இருக்குது. கிட்டத்தட்ட 7000 கோடி ரூபா ரிசர்வில் கேஷ் இருக்குது. ஒன்றும் பெரிய லெவல் பிரச்சனை இருக்காது. கம்பெனி பொறுத்த வரைக்கும் வாங்கி ஹோல்ட் பண்ணால் லாங் டைம் ஹோல்ட் பண்ணலாம். ஃபீஸ் வேல்யூ வந்து 2 ரூபா இருக்குது. ஓகே, பிரித்தா கூட 1 ரூபி ஃபீஸ் வேல்யூ பிரித்தா கூட உங்களுக்கு ஒரு நல்ல ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா டெய்லி சார்ட் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக ஒரு பெரிய இறக்கம் கொடுத்துட்ருக்கு. கடந்த ஒரு 4 நாளாக வந்து கிட்டத்தட்ட ஒரு 1480 ரூபா இருந்து 1380 ரூபா வந்து வரைக்கும் இறங்கி இருக்கு. ஏன் இறங்குதுன்னு தெரியல. மார்க்கெட் இறங்குனால எதுவும் ஸ்டாக்கும் இறங்குதான்னு தெரியல. ஆனால் ஸ்டாக்கோட ப்ராஃபிட் புக்கிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே புக் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வீக்காக தான் இருக்குது. ஸோ இன்னும் கொஞ்சம் இறங்கி தான் மேலே ஏறதுக்கான வாய்ப்புகள் இன்னும் ஒரு 1250 ரூபா வரைக்கும் வரலாம். ஸ்டாக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸ்டாக்கு நல்ல ஸ்டாக். ஒரு 1250 ரூபா கிட்ட வந்ததுன்னா நீங்கள் தாராளமாக வாங்கலாம். வாங்கி ஹோல்ட் பண்ணிங்கன்னா ஒரு 6 மாத காலத்தில் ஒரு 1800 1900 வர்றதுக்கான வாய்ப்புகள் இந்த ஸ்டாக்குக்கு உண்டு. ஸோ அதே மந்த்லி சார்ட் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 4 மாதமாகவே ஒரு இறக்கம் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே வந்து இப்போ தான் வந்து சஸ்டெயின் ஆகுது. இன்னும் 15-20 நாள் கிட்ட வந்து ஏற்றம் கொடுக்குறதுக்கு திரும்ப ட்ரெண்டிங் வரதுக்கு இன்னொரு 15-20 நாள் கிட்ட வைங்க. இது இங்கேருந்து ட்ரெண்டிங்கில் திரும்பிச்சு அப்படின்னா அடுத்த ஒரு 6 மாத காலத்தில் ஒரு 1800 1900 வரைக்கும் போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து அதிகமான வாய்ப்புகள் உண்டு. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து 5 ஃபார்மா கம்பெனிகள் பார்த்துருக்கோம். அடுத்த 5 ஃபார்மாக்கள் அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். வந்து அடுத்த பாட்டில் வந்து அடுத்த ஒரு 5 ஸ்டாக் நம்ம பார்க்கலாம். ஸோ இங்கே நம்ம கொடுக்கப்பட்ட பங்குகள் எல்லாமே வந்து நம்ம வந்து வாங்குங்கன்னு சொல்கிறதுக்கான ஒரு இது இல்லை. ஸோ ஸ்டாக்கோடைய இந்த ரேஷியோலாம் எப்படி இருக்குது, அதே மாதிரி அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்காக ஒரு படிப்பினைக்காக உள்ள வீடியோ தான். நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு ஒரு ஐடியா பண்ணீங்க அப்படின்னா யாராவது உங்களுக்கு தெரிஞ்ச செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் யாராவது இருந்தாங்கன்னா கேட்டுட்டு அவங்ககிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு நீங்கள் வாங்கலாம். இல்லைன்னா நீங்கள் சொந்தமாக வந்து அனலைஸ் பண்ணி இந்த ஸ்டாக்குகளை வாங்கலாம். ஸோ இனி வந்து வருங்காலங்களில் நம்மளோட வீடியோ கண்டினியூஸாக நம்ம வந்து வீடியோ வந்து நம்ம போடுற மாதிரி இருக்கும். நாளைக்கு கூட ஒரு வீடியோ வந்து இந்த செகண்ட் பார்ட் வரைக்கும், நாளைக்கு வேற ஒரு வீடியோவும் வந்து அடுத்த வாரத்துக்கான ஏற்றம் கொடுக்கக்கூடிய 5 பங்குகள் அப்படின்னு சொல்லி கொடுக்கக்கூடிய வீடியோவும் போடலான ஐடியா இருக்குது. அது வந்து நாளைக்கு நைட் உங்களுக்கு நான் போடுறேன்.